நாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பேசுகிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லோரும் ரெஸ்பிரேட்டர், மாஸ்க் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. ரெஸ்பிரேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபில்டர் இருக்கக்கூடியதாக இருக்கும். வெதர் இட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ்டு ஃபைபர் மீடியா ஆர் மெக்கானிக்கல் ஃபில்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஐஎஸ்ஐ இருக்கக்கூடிய இந்தியன் ஃபில்டர் எல்லாமே மெக்கானிக்கல் ஃபில்டராக தான் இருக்கும். ஸோ இந்த அட்ராக்டிவிட்டி ஆஃப் த ஒரு டஸ்ட்டு வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து வேறு மாதிரி இருக்கும். இது ஸ்டாட்டிக் சார்ஜ்டு ஃபைபர்னால் அந்த சார்ஜ்டு ஃபைபர் டஸ்ட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய மீடியா வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ ரெஸ்பிரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் P1 அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம், P2ன்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ P1 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 80% எஃபிஷியன்சி ஆர் 84.5% எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்டில். இது ஐஎஸ்ஐயாக இருக்கும். இதே P2 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் P2ங்கிறது EN அண்ட் ஐஎஸ்ஐயில் வரும். P2ங்கிறது பார்ட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இன் 94.5% ஆர் அப் டு 9% இருக்கும். ஸோ 94.9%. ஸோ N95 அப்படிங்கிற கிரேடர்லாம் Nங்கிறது நியா ஸ்டாண்டர்டு, Rங்கிறது ரெசிஸ்டன்ட் டு ஆயில் இன் சேம் நியா ஸ்டாண்டர்ட். ஸோ இப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்பிரேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா FFP2 போட்டிருந்தாலே அது இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ அது ஒரு 94.5% எஃபிஷியன்சி இருக்கக்கூடியதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்போது நமக்கு வரக்கு பின்னால் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயம். இல்லைனா எலாஸ்டிக் அப்படின்னா நம்ம தலைக்கு கஷ்டமாக இருக்கும். இது எலாஸ்டிக் வந்து பின்னாலே பீட் இருக்கிறதுனால தலையோட ஒட்டி இருக்கும்போது டைட்டாகவும் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் வந்து FFP1 வித் வால்வுன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா FFP2 வித் வால்வுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் இது கப் ஷேப் அப்படிங்கிற ரெஸ்பிரேட்டர் நமக்கு ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஏர் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது இந்த ஒரு ரெஸ்பிரேட்டர். ஸோ இங்கே பார்க்கும்போது நாம் ஊதும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோ ஆகும், இந்த இடத்துல விட்டு விட்டு வரும். ஸோ அதுதான் இந்த எஃபெக்டிவ்னஸ். இது ஃப்ளாட் ஃபோல்ட்டில் வரக்கூடிய ஒரு எஃபிஷியன்சியான ஒரு ரெஸ்பிரேட்டர். இதுவும் மாஸ்க்னு சொல்லலாம். ஸோ இது ஊதும்போது நமக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வால்வு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். ஸோ இது ஃப்ளாட் ஃபோல்டு, முகத்தை ஒட்டினாப்பில் இருக்கும். கப் ஷேப்பு, முகத்தை ஒட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ப்ரீத்திங் ஹாட் ஏர் வெளில போகும். இதுதான் இது இருக்கக்கூடியது. இது போக நம்ம இப்போவும் டீல் பண்ணுற ஒரு ரெஸ்பிரேட்டர்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதே ரெஸ்பிரேட்டர் தலையை சுற்றி போடாமல் நேராக காதில் போட்டுக்கலாம். ஸோ காதில் டைரெக்டாக மாற்றுற மாதிரி இந்த ஒரு ரெஸ்பிரேட்டர் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தலைக்கு மேலே கொண்டு போய் போடணும் அவசியம் இல்லை. இது நேராக காதில் போய் இன்செர்ட் பண்ணிடும். ஒரு இது இடது காது அண்டு வலது காது. ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த ஃபிட்னஸ் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கிளிப் இருக்குது, ஐஎஸ்ஐ இருக்குது. இது FFP1 ரெஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது ஐஎஸ்ஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டர் எஃபிஷியன்சி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னா ப்ளீஸ் கால் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.